ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான ரெசிபி பண்ண போகிறேன். பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காயில் மோர் குழம்பு பண்ண போகிறேன். முதல்ல 1/2 கிலோ வெள்ளை பூசணிக்காய் எடுத்து மீடியமாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு சட்டியில் போடணும். அது காய் முழுகிற அளவுக்கு அதில் தண்ணி விட்டு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வேகட்டும். 3/4 வேகும்போது 100 கிராம் தயிர் எடுத்து அது நல்லா கடைஞ்சிட்டு அந்த குழம்புல ஊற்ற போகிறேன். அது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய், இல்லாட்டி 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். நான் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். போட்டு வேக வைக்கணும். தேங்காய் ஒரு பெரிய தேங்காவாக இருந்தால் 1/2 மூடி போதும். சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். நான் அதில் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நைஸாக அரைச்சிட்டு அதில் அது கொதி வந்த உடனே நல்லா கொதித்து குறுகி வரும்போது இதை அதில் எடுத்து ஊற்றணும். மிச்ச தயிரை அதெல்லாம் ஊற்றிட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலையை பறித்து கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் வெந்தப்புறமா இதில் கொஞ்சம் போடுறதுக்கும் வாசனையாக இருக்கும். இதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடானோடனே கடுகு, 1/2 ஸ்பூன், அப்புறம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் லைட்டாக சிவந்தாலும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். ஃபைனலாக வெந்தயப்பொடி போட்டிங்கன்னா மோர் குழம்பு ரெடி. நான் 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி போட்டிருக்கேன். சப்போஸ் வெந்தயப்பொடி இல்லைன்னா கடுகு தாளிக்கும் போது வெந்தயத்தை தாளித்தாலும் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.